வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கச்சோரி. ஸோ இதுக்குள்ளே தால் ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிற ஒரு ஸ்நாக் டிஷ். கச்சோரினா ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ரைட் ஸ்நாக், நார்த் இந்தியன் ஸ்நாக். இதுக்குள்ளே வந்து தால் இருக்கும், வெளியில் வந்து சமோசா மாதிரி ஒரு கிறிஸ்பி கோட்டிங் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்மளோட உரத் தால் இருக்கும், அதாவது உளுந்தை வந்து அரைச்சி ஒரு மசாலா மாதிரி பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்நாக் வந்து நீங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீக்ஸ் கணக்கில் இது ஸ்டே ஆகும். ஸோ நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்பப்பெல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்காக கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். ரெசிபிக்குள்ளே போகலாம். அதாவது மேலே இருக்கிற அந்த மாவு பண்ணுறதுக்கு மைதா வேணும். 1 கப் எடுத்திருக்கேன். இதில் அரௌண்ட் 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 குட்டி குட்டி கச்சோரிஸ் வரும். நம்ம கிட்ஸ்க்கு பண்ணுறதுனால சின்னதாக பண்ண போகிறோம். ஆல்சோ நமக்கு லிமிட்டட் குவான்டிட்டியில் அப்போ தான் நம்ம சாப்பிடுவோம், பைட் சைஸில் இருந்தால். அதுக்கு ஃப்ளேவரிங்க்கு கொஞ்சமாக வந்து ஓமம், கேரம் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு ஆயிலோட அளவு வந்து இதில் 1/4 பங்கு இருக்கணும். நம்ம 1 கப் மைதா எடுக்கிறோம் அப்படின்னா 1/4 பங்கு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். தண்ணி தெளித்து பெசுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்பூன்ஸ் கணக்கில் தான். சால்ட் எப்பவும் போல் நமக்கு டேஸ்ட்டுக்கு. இது வந்து அந்த அவுட்டர் ஷெல்லுக்கு ஃபில்லிங் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா உளுந்து, நான் சொன்ன மாதிரி உளுந்து ஃபில்லிங் தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த உளுந்தை கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம், அதாவது நரன்னு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு சீசனிங் பார்த்திங்கன்னா நமக்கு சில ஸ்பைசஸ் இருக்குது. ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, அப்புறமா வந்து இது சோம்பு, சீரகம், தனியா 3மே சம பங்கு எடுத்து கொஞ்சமாக வறுத்துட்டு லேசாக சூடு காட்டிட்டு பொடி திரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து சீசனிங்க்கு. அப்புறமா இந்த டிஷ்க்கு வந்து வதக்கிறதுக்கும் ஆயில் பண்ணுறதுக்கு, அந்த மாவு பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைய போகிறோம். நான் சொன்ன மாதிரி 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்துகிட்டு போகிறேன். 1 கப். கொஞ்சமாக மைதா வந்து இது திரட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சிடுறேன் இதிலேருந்து, ஒரு ஸ்பூன் கணக்கில். அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் ஓமம், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு பிஞ்சுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஷார்ட்னிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, நல்லா நம்மளோட கச்சோரி மொறுன்னு வரத்துக்கு மாவையும் எண்ணெயும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதனால் என்ன ஆகும்னா, எண்ணெய் அந்த மாவை நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக லேயராக நமக்கு வந்து கிடைக்கும் அந்த டோ. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஃபஸ்ட் விட்டுட்டு உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ், விரல் நுனி யூஸ் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு பிடி மாவு எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஷேப் ஃபார்ம் பண்ணோம். அப்படின்னா அந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணி தெளிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணியை தெளித்து நம்ம வந்து சும்மா பெசரி விடணும், மாவை பைண்ட் ஆகும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், நம்ம சப்பாத்தி பூரி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் நிறையா குடிக்காது, அதுவும் இல்லாமல் கிறிஸ்பியாக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் டோ இருக்கணும், ஸ்டிஃபாக. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்பட்டிருக்கும். நான் பண்ணாத பார்த்துருப்பீங்க. தண்ணி தெளித்து தான் பிசைஞ்சேன். அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இந்த ரெஸ்டிங் கேப்பில் இதுக்கான ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், இந்த உளுந்து வறுப்படுறதுக்கு. எண்ணெய் ஹீட் ஆனதுமே உளுந்து வந்து நம்ம போட்டுடலாம். உளுந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் ரொம்பலாம் ஹீட் ஆக வேணாம், ஜஸ்ட் ஸ்லைட்டாக ஹீட் ஆனால் போதும். கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சு இது கொஞ்சம் அடி பிடிக்கும். சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாகிடும் நமக்கு. லோ ஹீட்டில் வச்சு இந்த உளுந்து குக் பண்ணலாம். அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இது தால், நிறைய நீர்த்தன்மை அதில் உறிஞ்சிருக்கிறனால அடியில் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி எவாப்ரேட் ஆக ஆக உங்களுக்கு கீழே பிடிக்கிறது நின்று சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ எதுக்கு நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சர், அதாவது உளுந்து அப்சார்ப் பண்ண அந்த மாய்ஸ்சர்லாம் வெளில போகணும். அதுவும் இல்லாமல் உளுந்தும் குக் ஆகணும், அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை குக் பண்ணுறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2-3 வீக்ஸ் வரைக்கும் இது தாராளமாக வரும். ஸோ இதை சீசன் பண்ணுறதுக்கு நம்ம சில மசாலாலாம் சேர்க்க போகிறோம், அதுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் தரத்துக்கு. நான் சொன்ன மாதிரி இதில் ரெட் சில்லி பவுடர் இருக்குது, அதாவது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு. அது கூடவே கரம் மசாலா வாசனைக்கு,
சாட் மசாலா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதில் ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அது டிஷ்க்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட். இது வந்து நம்ம திரித்து வச்ச அந்த பொடி, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் தனியா சம அளவு எடுத்து திரித்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இப்போ இது எல்லாமே போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். நல்லா சுருண்டு வரத்துக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஒரு 2-3 மினிட்ஸாக நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், ட்ரையாக இது ஒரு பொடி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்சர், இந்த இதுதான் நமக்கு வேணும். இதில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் போயிட்டு இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பருப்பு பொடி ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு வேணும், நீங்கள் சேஃபர் சைடு எடுத்துக்க விரும்புகிறீங்க, இது சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1-2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி உங்களுக்கு டச் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை எடுக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் இது சீக்கிரம் காலியாகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் நம்ம வந்து ஆற விடுவோம். இங்கே நம்ம கச்சோரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா கச்சோரி வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கன்னா நம்ம வெரி ஸ்லோ ஹீட்டில் தான் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரொம்ப கம்மி தீயில் ஆயில் ஒரு பக்கம் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கச்சோரிக்கு ஒரு நல்ல ஸ்மெல் தரும் இது கடலெண்ணெய். ப்ளஸ் ஒரு சவுத் இண்டியன் டச்சும் ஆட் ஆகும். உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், மற்ற ரிஃபைண்ட் ஆயிலுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறது பெட்டர், ஹெல்தி. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்மெல்லும் வரும் அதுலேருந்து. ஸோ முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மாவு, கச்சோரி மாவு, மைதா, ஆயில், அதுக்கப்புறம் ஓமம் போட்டு சால்ட் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் ஸ்டிஃபாக. இது ஒரு 20 மினிட்ஸ் ஊற விடணும். ஊற வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம உளுந்து வந்து வருத்தோம் இல்லையா, அந்த உளுந்தையும் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக இந்த உருண்டை திரட்டி, சின்ன உருண்டையை அதை திரட்டி அந்த உருண்டைக்குள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். இதை குட்டி குட்டி பால்ஸாக நான் எடுக்க போகிறேன். நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை சும்மா ரேண்டமாக பிச்சுட்டா போதும். ரொம்ப எக்ஸாக்ட் உருண்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஒரு அவுட்டர் கோட்டிங் மாவாக தான் இருக்க போகுது. இதை வந்து கையில் சாதாரணமாக ஷேப் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரிலாம் தேய்க்க வேணாம். ஜஸ்ட் கையிலே உங்கள் விரல் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குன்றனால கொஞ்சம் பிரேக் ஆகும். பிரேக் ஆகும்போது நம்ம விரல் வச்சு அதை ஒட்டி ஒட்டி கொஞ்சம் ஒரு ஷேப்புக்கு அதை கொண்டு வரணும். இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வைக்கலாம். ஃபில்லிங் நம்ம தால் ஃபில்லிங் ஆல்ரெடி நம்ம பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்குது. இது பார்க்க ட்ரையாக தெரியும், பட் இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாக ஃபில்லிங் நிறையா வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், இல்லை எண்ணெயில் போட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண இடம் தெரியாத அளவுக்கு அது ஆனதும் அது ஸ்லைட்டாக ஒரு ப்ரெஸ் இந்த ஷேப்பில் கொஞ்சம் நடுவில் மேடாக இருக்கிற மாதிரியும் சைடில் சப்பையாக இருக்கிற மாதிரியும் நம்ம தட்டிட்டு, உங்களோட டோவில் வந்து இந்த உளுந்து வந்து ஸ்டஃப் பண்ணி காமிச்சல அந்த மாதிரி பண்ணி இங்கே மற்ற பால்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். மிச்சம் இந்த மீதமாகிறது வந்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளில ஷெல்ஃப்லனா கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்கும் இது எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறேன். என்னதான் ஒரு டோ பீஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஒரு மூமெண்ட் இருக்கும். அந்த மாதிரி மூமெண்ட் இருந்தாலே ஆயில் ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஹீட்டை குறைச்சிட்டு கச்சோரிஸை எல்லாத்தையும் போட போகிறேன். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா வெளியில் கலர் வந்துடும், பட் உள்ளே உங்களுக்கு குக் ஆகாது. அட் த சேம் டைம் ஆயில் ஹீட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கச்சோரி வெடிக்கும். இந்த சென்ஸ் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளில வந்துடும். இப்போ இதை போட்டுட்டு நான் ஹீட்டை நல்லா குறைக்க போகிறேன். போட்டு ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து அதை டச் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா கிராக் விடிஞ்சு அதில் இருக்கிற ஸ்டஃபிங்லாம் வெளில வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால அதோட ஸ்மெல் வருது நமக்கு. அந்த ஸ்மெல் வந்து அந்த கச்சோரிக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட். கச்சோரியோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஸோ இது கம்ப்ளீட் கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம வெளில எடுத்துடலாம். கச்சோரி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். கச்சோரி ஃப்ரை பண்ணிட்டோம், நம்ம நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இது இப்போ வடித்து எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ நம்மளோட கச்சோரிஸ் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இது யூஸ்வல் நம்மளோட பிஸ்கெட்டில் மற்ற ஃப்ரைட் ஐட்டம் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டு வீக்கெண்ட்ஸில் வந்து பசங்க கூட சேர்ந்து பொறுமையாக ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸே பண்ண வேணாம் அப்படின்னு தான் முன்னாடி நான் சொன்னேன். சேம் திங், கண்டிப்பாக இந்த கச்சோரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்நாக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை சாப்பிட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படிலாம் நீங்கள் பெட்டராக பண்ணலாம், இல்லை இதுக்குள்ளே ஃபில்லிங் வந்து இப்படிலாம் நாங்கள் வச்சு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை இங்கே ஃபீச்சர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஹெல்தி ஹோம்மேட் பியோர் ஆயிலில் செஞ்ச ஒரு ஃப்ரைட் ஸ்நாக் கண்டிப்பாக அது ஹெல்த்தியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.